ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகர்த்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஆயக்கலையில் 64 ஒன்று அற்புதமான கலை. எல்லையற்ற தகவல்கள் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கலை என்றால் அது மிகையாகாது. இந்த அற்புதமான கலையை அதிவிசேஷமான ஆச்சரியமான தகவல்களை தருவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியது சுவர்பானுவின் உடலும் தலையுமான ராகு கேது என்று ஒரு பக்கம், மற்றும் பூமியினுடைய வட துருவ நிழல் மற்றும் தென்துருவ நிழல் என்றும் சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் விசேஷமான கிரகங்கள் தன்னை இயல்பு நிலைக்கு மாறாக சுற்றி கொண்டு இயல்பு நிலைக்கு மாறாக பயணம் செய்யக்கூடியது. எல்லா கிரகம் இடமிருந்து வளம் போனால் இது வளமிருந்து இடம் வரக்கூடிய ஒரு அற்புதமான வக்கிர கிரகங்கள். இந்த வக்கிர கிரகங்கள் இல்லாவிட்டால் இந்த உலகில், இந்த பூமியில் வினோதங்கள் என்பது இல்லாமலே போயிருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ராகுவும் கேதுவும் மேசம் முதல் மேனம் வரை உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் இந்த சப்த கிரகங்களில் எந்த கிரகங்களோடு சேரும் பொழுது என்ன பலன்கள் தருகிறது என்பது போன்ற சில தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம். ராகு பகவான் மேடம் எருது சுறா நண்டுகன்னி 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்திடில் பூ மேடை தனில் துயிலும் ராஜயோகம் செப்பே ஏமாறாதே இடைவிடாமல் 4 கேந்திரமும் பூர்த்தியாயிருப்பேன் தேவுமேத பர்வத யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேச, ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், மீனம் இந்த 5 இடங்களில் ராகு என்ற கிரகம் நிற்கும் பொழுது இது நல்ல யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் சற்று உற்று கவனிப்போமானால் இன்னொரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த ராகு நின்ற இடத்திற்கு 1, 4, 7, 10 கேந்திரங்களில் கிரகம் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது பர்வத யோகத்தை தருவதில்லை என்பது நடைமுறைகள் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. இதே போல கேதுவானவர் மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு மற்றும் மீனம் ஆகிய லக்னங்களுக்கு கேது பகவான் தனது திசை காலங்களில் நற்பலன்கள் தரக்கூடியவராகவும் சுபராகவும் உள்ளார். ஆகவே இவ்வீடுகளில் கேது பகவான் நன்மை தருகிறது. ராகு பகவானானவர் சனியைப் போலவும் கேது பகவானானவர் செவ்வாயைப் போலவும் தருகிறார்கள் என்பது நடைமுறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. ராகு பகவானானவர் தன்னோடு சேர்ந்த கிரகங்களின் தன்மையை மாற்றிவிடும் தன்மையுடையது. குரு பகவானின் தன்மையை, ஆன்மீக எண்ணத்தை ராகு பகவான் உடன் சேரும் பொழுது சாதகரை கடவுள் நம்பிக்கை அற்றவராக மாற்றிவிடுகிறது. புத்தரக்காரகன் என பெருமையாக சொல்லப்படுகின்ற குரு பகவான் ராகுவுடன் சேர்க்கையில் சேரும் பொழுது புத்தர பாக்கியத்திற்கு பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் ராகு குருவோடு சேரும் பொழுது குரு சண்டாள யோகம் என்ற ஒரு கர்ண கடூரமான நிலையை பெற்று விடுகிறது. இதிலேயும் குரு நீச்சமாக இருக்கும் பொழுது அல்லது நீச்ச கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருந்து அல்லது குருவுக்கு வீடு கொடுத்த நீச்சமாக இருக்கும் பட்சத்தில் இந்த குருவையும் ராகவையும் சனியும் செவ்வாயும் பார்த்தாவிட்டால் அடடா எப்படி வாழ்க்கை, இதைவிட கொடுமை உலகத்தில் இருக்க முடியுமோ என்று சொல்ல தோணும் அல்லது நினைக்க தோணும் அளவுக்கு பெரும் கர்ண கடூரமான நிலையை தந்து விடுகிறது என்பது மாற்றுக்கருத்தில்லை. மனநிலைக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடன் ராகு சேரும் பொழுது மனநிலை அற்றவராகவும் மனக்குழப்பமுடையவராகவும் மற்றும் தெளிவான முடிவு எடுக்க தடுமாறக்கூடிய மனோநிலை உள்ளவர்களாகவும் இருந்து விடுகிறார்கள். மாதுருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடன் ராகு சேரும் பொழுது தாய்க்கு அறுவை சிகிச்சை முதல் அன்றாட வாழ்க்கையில் மனக்குழப்பங்கள் வரை தவறாமல் அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் சந்திரனோடு ராகு சேர்ந்து சந்திரனை கடந்த ராகுவாக இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை, அல்லது சந்திரனை தொடும் ராகுவாக இருந்துவிட்டால் அவர்கள் பொருளாதாரத்தில் பணமாக சேமிப்பது என்பது சாத்தியமே இல்லாமல் போய்விடுகிறது என்பது நடைமுறை அனுபவம். கலஸ்தரக்காரகன் என்ற சுக்கிரனுடன் ராகு சேரும் பொழுது களத்திரத்தை தருவதோ சாதகர்
சாதகர் காம எண்ண மிகுதி உடையவராகி வேலி தாண்டிய வெள்ளாடு போல மனதினை காம அலையில் தள்ளாட வைக்கிறது. ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் வந்து கலப்பு திருமணத்தில் முடிந்து அந்த கல்யாண வாழ்க்கையை அலங்கோலமாக்கி விடுகிறது. அதே சமயத்தில் சுக்கிரனோடு ராகு சேரும் பொழுது அந்த ஜாதகர் கூடுமானவரையும் ஆசையையும் ரகசிய விளையாட்டுகளையும் அளவோடு வைத்துக் கொள்வது என்பது சாலச்சிறந்தது. அப்படி அளவுக்கு மீறி போகும் பொழுது அலங்கோலமான வாழ்க்கையை தந்து சொந்தத்திலிருந்து அவர் வெறுத்து ஒதுக்கப்படக்கூடியவராக அமைந்து விடுகிறார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் காம கிரகம் என்று சொல்லக்கூடிய கார்மோன் கிரகங்களில் ஒன்றான சுக்கிரனோடு சேரும் பொழுதும் அந்த நிலையை தந்து விடுகிறது. செவ்வாயோடு சேரும் பொழுதும் ரொம்பவும் இக்கட்டான ஒரு நிலையை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் செவ்வாயோடு சேரும் பொழுது குரூர குணங்களை கொண்டவங்களாகவும் அமைந்து விடுகிறது. அதே சமயத்தில் காமத்தில் வரையறையற்றவர்களாகவும் வளர்ந்து விடுகிறார்கள். அதே சமயத்தில் செவ்வாயோடு ராகு சேர்ந்து செவ்வாய் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் சித்தப்பா, சின்னம்மா மற்றும் இளைய சகோதர வர்க்கங்கள் மற்றும் தன்னை விட இளையவர்கள் தன்னை விட அடுத்த கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு பலமான சங்கடங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் தந்து சற்று கேவலமான வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். ஆக செவ்வாய் ராகு என்பது சற்று ஏற்ற இறக்கமான பலனை தருவது மட்டுமில்லாமல் சங்கடமான சூழ்நிலையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடன் ராகு சேரும் பொழுது ஆன்மீகத்தினுடைய தன்மையற்றவராக அல்லது நாத்திகனாக மாறக்கூடிய தன்மை தந்து தந்தை தவறான பழக்க வழக்கம் உள்ளவர்களாக சேர்ந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் இயல்புக்கு மாறான நடவடிக்கைகளுக்காக இவர்கள் அவமானப்படுகிறார்கள் அல்லது லஞ்சம் வாங்கியோ அல்லது சொத்து சேர்த்தோ அவமானப்படக்கூடிய சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ணிவிடுகிறது. வித்தைக்காரகனான புதனுடன் ராகு சேர்ந்து தனது வித்தையை நேரிய வழியில் பயன்படுத்தாதாக சாதகரை ஏமாற்றி விடுகிறது. அது காரகமாக மாமன் வழி உறவுகளால் பயனற்ற தன்மையை தந்து கௌரவ குறைச்சலை உண்டு பண்ணி விடுகிறது. ராகு பகவானைப் போல சேர்ந்த கிரகங்கள் இயல்பான பலன்களை கேது பகவான் மாற்றுவது கிடையாது. கேது பகவான் தான் சேர்ந்துள்ள கிரகங்களின் பலனை உயர்த்தி பெருமைப்பட வைக்கிறது. கேது பகவான் ஆனவர் குரு, சனி, சந்திரன் இவர்கள் மீது அல்லது இவர்களுடன் சூரியனுடன் சேரும் பொழுது ஜாதகரை ஆன்மீக வழியில் உயரிய நிலைக்கு இட்டு செல்கிறது. இதர கிரகங்களான செவ்வாய், சுக்கிரன், புதன் மீது சேர்ந்தாலும் அல்லது பயணித்தாலும் இயல்பான பலனை கெடுப்பதும் இல்லை. ஆனால் பற்று அற்ற நிலையை தந்துவிடுகிறது அல்லது சன்னியாசியினுடைய குணத்தை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ராகு பகவான் ஆனவர் லக்னம், குடும்பஸ்தானம் 2ஆம் இடம், கலஸ்தரஸ்தானம் 7ஆம் இடம் மற்றும் மாங்கல்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் இருப்பது திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகளையோ அவமானங்களையோ தவறாமல் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. மாறாக கேது பகவான் மேற்கண்ட ஸ்தானங்களில் இடம்பெறுவது பாவக்கிரகங்கள் என்ற வகையில் நல்லதல்ல என்று பார்த்தாலும் மற்றபடி இவர்கள் ஸ்தானங்களை ராகு பகவான் அளவிற்கு கேது பகவான் பலமான அலங்கோலத்தையோ அசிங்கத்தையோ தருவதில்லை. இருந்தாலும் பற்று அற்ற நிலையை தந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பிடிப்பும் ஈடுபாடும் இல்லாத மந்த நிலையை தந்து விடுகிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ராகு பகவான் நவீன யுகத்தில் சினிமாவில் நடித்தல், நாடகம் மற்றும் தொலைக்காட்சி போன்ற நேரடி ஊடகங்களில் தோன்ற வைத்து புகழ் கொடியில் அமர வைக்கிறது. லாட்டரி சீட்டு போன்ற சூதாட்டம், அரசுக்கு விரோத தொழில், நாகரிகமாக ஏமாற்றுதல், பங்குச்சந்தை நிறுவனங்கள் நடத்தி கவர்ச்சியாக விளம்பரம் செய்து ஏழை மக்களை பங்குதாரராக்கி இறுதியில் ஏமாற்றி விடுதல் போன்ற பெருடியான நஷ்டத்தையும் பெருடியான அபகரிப்பு சம்பந்தப்பட்ட தொழிலையும் ராகு செய்கிறது. ராகு திசையானது ஒருவரை அந்நிய நாடுகள் பெரும் பணம் ஈட்டி செல்வந்தர்களாக மாற்றி அழகு பார்க்கும். ஒரு சிலர் ஆன்மீகம், ஜோதிடம் போன்றவற்றில் ஆர்வத்தினை உண்டாக்கும். ராகுவானவர் ஒருவர் மந்திர தந்திர வித்தைகளில் ஆர்வத்தினை உண்டாக்கி பில்லி சூன்யம் போன்ற செயல்பாடுகளில் ஈட வைத்து விடுகிறார். கேது பகவான் ஆனவர் ஞானத்தை வழங்கக்கூடியவராகவும் ஒருவரை அருள்வாக்கு ஜோதிடம் சொல்பவராகவும் குறி சொல்பவராகவும் பூஜாரியாகவும் நல்ல ஜோதிடராகவும் ஆலய திருப்பணி செய்பவராகவும் ஆலய வாசல் இறைவனுக்கு உகந்த பூஜை செய்வதல்
போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம், வர்த்தகம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணிகள் போன்றவைகளை கேது பகவான் அள்ளி தந்து விடுகிறது. அங்கேயும் ஒரு பற்று அற்ற நிலையை தந்து அவருக்கு உயரிய கௌரவத்தையும் மரியாதையும் தந்து விடுகிறது. கேது பகவான் தாய்வழி பாட்டன் பாட்டியருக்கு ஒரு யோகத்தையும் கௌரவத்தையும் மரியாதையும் தருகிறது. ராகு பகவான் தந்தை வழி பாட்டன் பாட்டியினுடைய அடாவடித்தனத்தையும் அதிகாரத்தையும் அலங்கோலமான நிலையையும் அடையாளம் காட்டுகிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகங்களில் பார்த்துக்கிறோம். சில நேரங்களில் விரக்தி ஏற்பட எண்ணங்களும் அகங்காரத்திற்கும் உரியவரே இவரே. சந்நியாசம், கணபதி உபன்யாசம், புண்ணிய ஸ்தல யாத்திரை போன்றவையை மேற்கொள்வதற்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கி தருபவர் கேதுவே என்பதில் மாற்று கருத்துமில்லை. ஆணவம், திமிர், சிறைவாசம் போன்றவற்றிற்கு உரிய புண்ணிய மகான்களை தரிசிக்கும் வாய்ப்பை தந்தவர். நல்லவற்றிற்கு மாந்திரீகம் செய்தால் அவரே இவர் ஆகியவற்றிற்கும் இவரே காரகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் கேது என்று பார்க்கும் பொழுது ஒரு உயரிய பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பதை காண முடிகிறது. அதே சமயத்தில் கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களை மற்றவர்கள் கட்டுப்படுத்தி நடைமுறையில் இட்டுச் செல்வதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் ராகுவனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களை அதிக செல்வத்தையோ அதிக சுகத்தையோ காட்டினால் அவர்கள் அதற்கு அடிமையாகி அதல்ல பாதாள நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி தந்துவிடும் ராகுவனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு. கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு அப்படி இல்லை. என்ன இருந்தாலும் அந்திமத்தில் ஒரு கைப்பிடி சாம்பல் தானே என்று தெளிவாகவும் அசட்டுத்தனம் இல்லாமல் அசாத்திய நம்பிக்கையோடும் இருப்பது கேது. அதனால்தான் சந்நியாசம் ஈஸியாக அவருக்கு வாய்க்கிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கி யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பார்.